ஒரு ஊர்ல ரொம்ப அழகான பொண்ணு இருந்தா. அவள பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அந்த ஊர்ல இருந்த ஒரு நல்ல பையன் அவள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த பையன் அவளோட அழக ஒவ்வொரு நாளும் வியந்து ரசிப்பான். அவள அவ்வளவு காதலிச்சான். ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு தோல் வியாதி வந்துடுச்சு. அந்த வியாதி என்னன்னா, போக போக அவளோட அழகு குறைஞ்சிக்கிட்டே வரும். இத கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. நான் ஒருவேளை அசிங்கமா ஆயிட்டா என் புருஷன் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடுவாரோ, அவரோட வெறுப்பை என்னால தாங்கவே முடியாதுன்னு தனக்குள்ளேயே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. அந்த சமயத்துல ஒரு நாள் அவளோட புருஷன் வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருந்தான். வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தப்போ வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல அவனோட 2 கண்ணும் போயிடுச்சு. அவனால சுத்தமா பார்க்க முடியல. ஆனாலும் அவங்க கல்யாண வாழ்க்கை வழக்கம் போல போய்கிட்டே இருந்துச்சு. காலங்கள் உருண்டோடுச்சு. அந்த தோல்வியாதி காரணமா அந்த பொண்ணோட அழகு சுத்தமா போயிடுச்சு. பார்க்கவே அசிங்கமா ஆயிட்டா. ஆனா அவளோட குருட்டு புருஷனுக்கு அது தெரியவே இல்லையே. அதனால அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் எப்பவும் போல அவள ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டான். அவள நேசிக்கிறதுல எந்த குறையும் வைக்கல. ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இப்போ அவனோட புருஷன் ரொம்ப சோகமா தனிமையா இருந்தான். அவனால அவள பிரிய முடியல. அந்த ஊரை விட்டே போயிடலாம்னு முடிவு பண்ணினான். அவன் அவளோட எல்லா இறுதிச் சடங்குகளையும் முடிச்சான். அடுத்த நாள் அவன் ஊரை விட்டு போக தயாரானப்போ அவனோட பக்கத்து வீட்டுக்காரர் அவனை பார்த்தார். கிட்ட வந்து, உன் மனைவி இல்லாம நீ எப்படி வாழப் போற? உனக்கு கண்ணு தெரியாது. உன் மனைவிதானே இத்தனை வருஷமா உனக்கு எல்லா உதவியும் பண்ணி உன்னை பாத்துக்கிட்டா. இனி உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொன்னார். நண்பா, நான் குருடன் இல்ல. நான் நடிக்கிறேன். என் மனைவிக்கு அவளோட வியாதிய பத்தி தெரிஞ்சப்போ அவ ரொம்ப கவலைப்பட்டா, பயந்தான்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் அவளோட அழகின்மைய பார்க்க முடியும்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அது அவளோட நோயை விட அதிகமா அவள வேதனைப்படுத்தியிருக்கும். அவ ரொம்ப நல்ல மனைவி. அவள சந்தோஷமா வச்சுக்கத்தான் நான் இத்தனை வருஷமா குருடனா நடிச்சேன்னு சொன்னான். இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, சந்தோஷமா இருக்கணும்னா சில நேரங்கள்ல ஒருத்தருக்கொருத்தர் இருக்கிற குறைகளை நாம கண்டுக்காம விட்டுறணும்.